ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்ததுன்னா தியரம் 1. ஃபஸ்ட்டு லெம்மா பார்த்துட்டோம், அல்காரிதம் பார்த்துட்டோம், ரியல் நம்பர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ தியரம் 1.1 பார்க்கலாம். ஓகே, தியரம் 1.1ல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, every composite number can be expressed factorized as a product of primes and this factorization is unique apart from the order in which the prime factors occur. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காம்போசிட் நம்பரும் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு காம்போசிட் நம்பரையும் ப்ரைம் ஃபேக்டர் பண்ணும்போது ப்ரைம் நம்பரால் மட்டும்தான் அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு தெரியணும், ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு தெரியணும். உங்களுக்கு 8th 9th நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, காம்போசிட் நம்பர்னால் என்ன, ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் பார்த்துக்கலாம். இப்போ எப்படின்னா, ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு பார்ப்போம். ப்ரைம் நம்பர்னால் என்னது ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, டிவிசிபிள் பை 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப். அதே நம்பராலையும் ஒன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகிற நம்பர் தான் ப்ரைம் நம்பர். கிளியரா? இப்போ 3 எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்கிறேன். இப்போ 3ங்கிற நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 3 டேபிளால் டிவைட் ஆகும், தென் 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு நம்பரும் தான் ப்ரைம் நம்பருக்கு உண்டான கண்டென்ட். இப்போ ப்ரைம் நம்பருக்கு என்னென்ன சொன்னேன்? இப்போ 3 அப்படின்னா அது 3ஆலையும் 1ஆலையும் மட்டும் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ வேறு நம்பர் 5, 7, 11. இப்போ இந்த எல்லா நம்பரையும் எடுங்க. 5 அப்படின்னா 5ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். 7 and 1, 11 and 1. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ப்ரைம் நம்பர் அப்படின்னா இட்ஸ் சேம் நம்பர், அதே நம்பரால் டிவைட் ஆகணும், அண்ட் 1ஆலையும் டிவைட் ஆகணும். இந்த மாதிரி நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பர். ஓகே மேடம், அப்போ காம்போசிட் நம்பர்னால் என்னது? ப்ரைம் நம்பர் இல்லாத நம்பர் எல்லாமே காம்போசிட் நம்பர் தான். இப்போ 2 ப்ரைம் நம்பர், 2, 3, நடுவில் என்ன நம்பர்ப்பா வரல? 4. ஆப்வியஸ்லி அந்த 4 என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, ப்ரைம் நம்பர் தவிர வர்ற எல்லா நம்பருமே காம்போசிட் நம்பர் தான். ஓகே, இப்போ 3 ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர், 7, 11 ப்ரைம் நம்பர். 2வும் ப்ரைம் நம்பர் தான். 2ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ 2 மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைம் நம்பர். எப்படி மேடம் 2 மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைம் நம்பர்? நல்லா கேளுங்க. ஈவன் நம்பர் எல்லாமே கம்பல்சரி எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். அப்படி தானே? இப்போ ஒரு 4, 6, 8 எதை வேணால் எடுத்துக்கோ. 1092, 10,048 சம்திங், எந்த நம்பர் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த நம்பராக இருந்தாலும் ஈவனில் வர்ற எல்லா நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது எல்லாமே என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். ஆனால் 2 மட்டும், 2 ஒரு ஈவன் நம்பர் தான், ஆனால் 2 மட்டும் என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். இப்போ உங்களுக்கு எம்சிக்யூவில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஈவன் ப்ரைம் நம்பர் என்னதுன்னு கேட்டால் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, 2 ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரைம் நம்பர் அப்போ ஆட் நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பரானு அடுத்து கேட்பீங்க. ஆட் நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 15 என்ன நம்பர்? ஆட் நம்பர் தான். இது ப்ரைம் நம்பரா? இப்போ 15 எதால் டிவைட் ஆகும் எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். 1, 15, 3 and 5. அப்போ 4 நம்பர் வருது. அப்போ இது என்ன நம்பர்? கிடையாது, இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இது ஒரு காம்போசிட் நம்பர். அப்போ ஆட் நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பர்னு சொல்லிட முடியாது. ஸோ அதாவது 2ங்கிறது மட்டும்தான் ஈவன் நம்பரில் இருக்க ப்ரைம் நம்பர், அண்ட் அடுத்தடுத்த நம்பர் இருக்குது. இப்போ நான் வேணா உங்களுக்கு லிஸ்ட் எழுதிடுறேன். ஒரு 50க்குள்ளே இருக்க நம்பர் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சே ஆகணும். உங்கள் புக்ஸில் அவ்வளோ இருக்காது, பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்ஸ்னு ஒன்று கேட்பாங்க பார்த்தீங்களா, அதில் ட்விஸ்டடாக கேட்பாங்க. அப்போ 19, 23, 29 இந்த நம்பரெல்லாம் ப்ரைம் நம்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னென்ன நம்பர்னு பார்க்கலாமா? 2, 3 நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. 5, 7, 9, 11, 13, 17, 19. அடுத்து நீங்களே சொல்லுங்கள். 2, 3, 5, 7, 9, 11, 13. சாரி, 9 வராது. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31. நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 37, 41, 43, 47. அவ்வளோதான். புரிஞ்சுதா?
இதெல்லாமே வந்து 50க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். புரிஞ்சுதா? என்னென்ன நம்பர்ஸ் திருப்பி பாருங்கள். எல்லாமே ஒரு 4-5-10 நம்பர் தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு 50க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே மேடம். இப்போ நான் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 12, இப்போ ஒரு 12ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் கரெக்டாக ப்ரைம் நம்பர்ஸ் போடுவீங்க. ஒரு சில பேர் இப்போ நான் இதை 4ஆல் கண்டிப்பாக டிவைட் பண்ணலாம். 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 3 1 இப்படி போட்டால் இது தப்பு. இப்படி போடக்கூடாது. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுற நம்பர் ப்ரைம் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். 4ங்கிறது என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். நமக்கு டாப்பிக்கே என்னதுப்பா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் நீ எப்படி காம்போசிட் நம்பர் யூஸ் பண்ணலாம்? இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிட்டாலே நீ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக போட்டுருவ. புரியுதா? இப்போ பாரு, இப்போ இதே 12 நம்ம எப்படி பண்ணலாம்? 12 2 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஆர் 3 என்ன வேணால் போட்டுக்கலாம். 6 2s are 12, அகெயின் 2 3 2s are 6 3 1. இதுதான் இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ 12ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது? 12 is equal to 2 into 2 into 3. That means 2 power 2 into 3. இப்படியும் போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ ஒரு நம்பர் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பரை ப்ரைம் நம்பரால் மட்டும்தான் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகே மேடம், இதெல்லாம் நான் போட்டேன், எனக்கு ஈஸி. 12 ஈஸி, 24 ஈஸி, 50 ஈஸி, 100 ஈஸி. இது எல்லாமே ஈஸி தான். எனக்கு இப்போ ஒரு 5 டிஜிட் ஒரு 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. அதை என்னால் டக்குன்னு எந்த நம்பரில் என்னால் டிவைட் பண்ணணும்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ நான் அதை எப்படி டிவைட் பண்ணலாம்? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். உங்கள் புக்கில் கூட இந்த சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 5005 இந்த நம்பர் இருக்குது. இப்போ இதை எப்படி டிவைட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு நம்பருக்கும் ரூல்ஸ் இருக்கும், ஒரு சில நம்பருக்கு ரூல்ஸ் இருக்காது. இப்போது இந்த நம்பரில் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது 2. 2ங்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பர். ஸோ இங்கே வர்ற நம்பர் எல்லாமே என்னதில் இருக்கணும்னா ஈவன் நம்பரில் முடியணும். ஈவன் நம்பர் என்னென்ன? 0 2 4 6 8. ஸோ இந்த நம்பரில் இங்கே லாஸ்ட்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே எந்த டேபிளால் டிவைட் பண்ணலாம்? 2 டேபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2க்கு எந்தெந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 2 4 6 8. எண்டிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா 2 டேபிளால் உன்னால் டிவைட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லலாமா? 1092. இப்போ இது 2 டேபிளால் டிவைட் ஆகும். ஏன்னா லாஸ்ட்டில் 2 இருக்குது. 1000 1 lakh 10,000 என்ன வேணால் வச்சுக்கோங்க. அது எல்லாமே எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 0 2 4 6 8ன்னு இருக்குது. ஓகே, அடுத்து 3ஆல் டிவைட் ஆகுதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு நம்பரோட டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டிவிசிபிலிட்டி பை 3ஆல் வர்ற நம்பர்ஸ், 3 டேபிளில் வர்ற நம்பர்ஸ் வந்துட்டாலே அது 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொல்லலாமா? 1 4 2 2 இல்லை 3 or 4. ஓகே, 144. இப்போ இந்த நம்பர் இருக்குது. இப்போ இந்த நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். இது 3ஆல் டிவைட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இப்போ டக்குன்னு நான் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா 1 + 4 5 5 + 4 9. ஸோ அப்போ அதோட ஆட் என்ன வருது? 9. 9ங்கிறது 3 டேபிளில் வருமா? வரும். 3 3s are 9. ஸோ இதை கம்பல்சரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? 3ஆல் டிவைட் பண்ண முடியும். புரிஞ்சிருச்சா? ஓகே, இது 3ஓட ரூல்ஸ். அதாவது 3 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு ரூல்ஸ் வந்து எதில் வரணும்? 3ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இது 3ஆல் டிவைட் ஆகும். இது 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, அடுத்து 5க்கு என்ன வரும்? 5 எண்டில் என்ன வரணும்? 0 வரணும் ஆர் 5 வரணும். இந்த மாதிரி வர எல்லா நம்பரையுமே நம்ம 5 டேபிளால் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் லாஸ்ட்டில் என்ன வந்திருக்கு? 5. அப்போ இதை 5 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, 5 1 5s are 5
0 0 again 1 5s are 5. புரியுதா? 1 5s are 5, 0 0 அப்படியே இறக்கிட்டேன். அடுத்து 1 5s are 5. ஓகே, இப்போ இங்கே என்ன வந்திருக்குப்பா? 1001. ஸோ இதை எதால் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் படி பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரூல்ஸ் படி தான் போடணும். சப்போஸ் நான் என்னென்னமோ போட்டேன் மேடம், எனக்கு வரவே இல்லை, எல்லாமே தப்பாக வருது, நீ அந்த என்னென்னமோ எப்படி போட்டிருப்பீங்க? 29 7 11 13 19 அந்த மாதிரி ஆர்டர் இல்லாமல் போடும்போது எந்த நம்பர் போட்டிருக்கீங்க போடலைங்கிறதே தெரியாது. அப்போ டென்ஷனில் தப்பாக வரும். அந்த தப்பில் என்ன பண்ணிடுவீங்க? சம்மை விட்டுருவீங்க. அந்த சம்மை மட்டும் விட்டால் பரவாயில்ல, இருக்கிற எல்லா சம்மும் போயிடும். ஸோ ஒரு சம்மை போடுறதுக்கு முன்னாடி அதோட ரூல்ஸ் என்ன, அதை எப்படி போட்டால் நம்ம சீக்கிரமாக போட முடியும், அண்ட் சேம் டைம் கரெக்டாக போட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 2 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம், 5 பார்த்துட்டோம். இப்போ அதே ரூல்ஸ் இதுக்கு செக் பண்ணி பார்ப்போமா வருதான்னு? இப்போ 2 இதில் டிவிசிபிள் ஆகுமா? எண்டில் என்ன நம்பர் இருக்குது? 1. அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா இதில் எண்டில் என்னென்ன நம்பர் வரணும்னு சொன்னேன்? 0 2 4 6 8 இந்த 5 நம்பர் வந்தால் மட்டும்தான் எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். அப்போது இங்கே வரலை, அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, அடுத்து 3க்கு என்ன சொன்னேன்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் த ரூல் நமக்கு என்ன வரணும்? 3ஆல் டிவிசிபிலிட்டி ஆகிற நம்பர் வரணும். அப்போது இதை 1 + 0 1, 0 + 1 0, சாரி 1 + 0 + 0 + 1 2. அப்போ நமக்கு 2 தான் வருது. நமக்கு என்ன வரணும்? 3ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வரணும். அப்போது இது இல்லை, அதுவும் வராது. ஓகே, அடுத்து 5 0 ஆர் 5 எண்டிங்கில் வந்தால் தான் இது 5ஆல் டிவைட் ஆகும், அதுவும் வரலை. ஓகே, அடுத்த நம்பர். இப்போது ஃபஸ்ட்டு 2 செக் பண்ணிட்டோம், 3 செக் பண்ணிட்டோம், 5 செக் பண்ணிட்டோம், 3க்குமே வராது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 7 செக் பண்ணலாம். ஓகே, நான் இங்கே தனியாக போட்டு பார்க்கலாமா? 7 1 7s are 7, ரிமைண்டர் 3, ஒரு 0 கீழே இறக்குறேன். அப்போது 4 7s are 28, ரிமைண்டர் 2, அகெயின் ஒரு நம்பர் இறக்குறேன் 1 21, 3 7s are 21. வந்துடுச்சா? ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 செக் பண்ணோம், அடுத்து 3 செக் பண்ணோம், 5 செக் பண்ணோம், 3க்குமே வரல, அடுத்து 7 செக் பண்ணோம், ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ இங்கே போடலாமா? 7 143. ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்ப்பா? இதே மாதிரி 7லேயே செக் பண்ணி பார்ப்போமே. 2 7s are 14, ரிமைண்டரில் 3 இருக்குது. அப்போ 3 7 டேபிளில் நமக்கு வராது. ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை நெக்ஸ்ட் நம்பர் அகெயின் இதை பாரு, 2 டேபிளில் வருதா? மறுபடியும் செக் பண்ணணும். இது 2ல் வருதா? அங்கேயே பார்த்துட்டேன் இல்லை மேடம், நான் 2ல் வருதா 3ல் வருதான்னு. அப்புறம் எப்படி நான் திருப்பி ஒவ்வொரு நம்பருக்கும் நீங்கள் ரூல்ஸை செக் பண்ணணும். திருப்பி இதை செக் பண்ணி பாருங்கள், 2 டேபிளில் வருமா? வராது. ஏன்னா இதில் இருக்க எந்த நம்பருமே வரல, அப்போ வராது, விட்டுருங்க. 3 டேபிள் செக் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா? 1 + 4 5, 5 + 3 8. அப்போ இதுவும் வராது, ஏன்னா 8ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதை விட்டுருங்க. அடுத்து 0 ஆர் 5 வந்தால் தான் 5 டேபிள், ரெண்டுமே இதில் வரல, அப்போ அதுவும் வராது. ஓகே, 7 டேபிளில் செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுலேயும் வரலை. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்ப்பா? 11 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா, 11க்கு ரூல் இருக்குது. என்ன நம்பர் இருக்கோ, இப்போது 1 4 3 2 0 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதாவது ஆட் நம்பர் ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணுங்கள், ஈவன் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர், தேர்ட் நம்பர், ஃபிஃப்த்து நம்பர் ஆட் பண்ணுவோமா? 1 + 3 + 0 இது ஆட் நம்பர். அடுத்து மைனஸ் ஈவன் நம்பர் 4 + 2 6, 1 + 3 4, அப்போ 4 - 6 - 2. இது 11ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வரணும் ஆர் 0 வரணும். இது வந்துச்சுன்னா 11ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? நமக்கு 0 வரணும் ஆர் 11ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வரணும். என்னென்ன பண்ணால் ஆட் நம்பரை தனியாக ஆட் பண்ணணும், ஈவன் நம்பரை தனியாக ஆட் பண்ணணும். இப்போ ஆட் நம்பரை ஆட் பண்ணால் 4, ஈவன் நம்பரை ஆட் பண்ணால் 6, அப்போ -2 இது வராது. இதை செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 4 3, இதோட ஆட் நம்பர் என்ன? 1ம் 3யும் இதுதான் ஆட் நம்பர். அப்போ 1 + 3 மைனஸ் ஈவன் நம்பர் இது 1 தான் இருக்குது, அப்போ 4.
அப்போ 1 + 3 4, 4 - 4, ஆன்சர் இஸ் 0. புரியுதா? அப்போது 4 - 4 0. அப்போ 0 வந்துருச்சு. அப்போ இது என்ன ஆகும்? 11ஆல் டிவிசபிள் ஆகும். கிளியரா? ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ரூல் வந்து 2க்கு பார்த்துட்டோம், 3க்கு பார்த்துட்டோம், 5 7. நெக்ஸ்ட்டு 11க்கு பார்த்தோம். 11க்கு என்ன சொன்னேன்? ஆட் நம்பரை ஆட் பண்ணணும் மைனஸ் ஈவன் நம்பர் அடிஷன். ஆட் நம்பர் ஆட் பண்ணால் 4, ஈவன் நம்பர் ஆட் பண்ணால் 4. அப்போ 4 - 4 0. அப்போ இது கம்பல்சரி 11ஆல் டிவிசபிள் ஆகும். ஓகே. இப்போ 11ல் பண்ணி பார்க்கலாமா? 11, 1 11s are 11, ரிமைண்டர் 3, இந்த 3 கீழே இறக்குங்க, 33, 3 11s are 33. ஆன்சர் வந்துருச்சா? போடலாமா? 11 1 3. ஓகேவா? அடுத்து 13. 13 ஆப்வியஸ்லி ப்ரைம் நம்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க? 13 1. அவ்வளோதான்ப்பா. புரிஞ்சுதா? அப்போது 5005ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது? 5005ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 5 × 7 × 11 × 13. இதுதான் கரெக்டான ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதை தான் நம்ம தியரத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எவ்ரி காம்போசிட் நம்பர், தட் இஸ் கால்ட் காம்போசிட் நம்பர். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு. எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுதான்? ஃபேக்டரைஸ். இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க எதால்? அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். ப்ரைமால் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். இந்த ஃபேக்டரைசேஷன் ஒரு யூனிக். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அக்வர். இது எல்லாமே எதை வச்சு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரை வச்சு பண்ணுறீங்க. அதுதான் அவன் சொல்கிறான். ஒவ்வொரு காம்போசிட் நம்பரும் அதோட ப்ரைம் ஃபேக்டரால் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிவிசபிள் பண்ணணும். அப்படி பண்ணுறது தான் தியரம் 1.1. புரிஞ்சுதா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு காம்போசிட் நம்பரும் எதால் எக்ஸ்பிரஸ் ஆகுது? ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். ப்ரைம்ஸால் அது எக்ஸ்பிரஸ் ஆகுது. தட் இஸ் கால்ட் தியரம் 1.1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னும் சில சம்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. போன தடவை எக்ஸாம்பிள் சம்திங் ஆனுவல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போர்டு எக்ஸாமில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா 4n 6n அந்த மாதிரிலாம் சம்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீங்கள் ரீகால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4n 6n இது வந்து 0ல் முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. லைக் சம் தட் எனக்கு அந்த கொஸ்டின் ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ணி தான் அதுவும் வரும். இப்போ ஒரு விஷயம் 0ல் முடியணும்னா எந்த நம்பரில் ஃபேக்டர் பண்ணால் 0ல் முடியும்? கம்பல்சரி அது 10ஆல் டிவைட் ஆனால் மட்டும்தான். 5ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது 5, 0 ரெண்டுமே வரும். ஆனால் 10ஆல் ஒரு நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அந்த நம்பர் 0ல் முடிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100, இதை 10ஆல் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு 10. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ 10 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் அது 0வால் முடியும். அப்போ 10ங்கிற ஃபேக்டரை எப்படி 10ங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர். நீ டைரெக்டாக ஏதோ ஒரு நம்பரை கொடுத்தனே அதை 10ஆல் நாங்கள் டிவைட் பண்ணிடுறோம் அப்படின்னு உங்களால் போட முடியாது. 10ஓட ப்ரைமை நீங்கள் ஃபேக்டராக யூஸ் பண்ணணும். 10ஓட ப்ரைம் நமக்கு என்னது? 5 × 2. அப்போ 5 × 2ங்கிறது அந்த டேபிளில் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஒன்றால் இந்த 4n 6n 0வால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 4n 6nோட ஃபேக்டரை கண்டுபிடிங்க. 4nங்கிறது என்னது? இப்போ 4ஓட ஃபேக்டர் 2 2 2 again 2 அவ்வளோதான். அப்போ 2 × 2 தான் வருது. இங்கே 5ன்ற ஃபேக்டரே வரல, 2ங்கிற ஃபேக்டர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன ஆகாது? 4n-ங்கிறது 0ல் கம்பல்சரி முடியாது. அதே மாதிரி தான் 6n-ம். இப்போ 6க்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 2 3 2s are 6, அகெயின் 3 1. அப்போ இங்கே என்ன ஃபேக்டர் வருது? 2ங்கிற ஃபேக்டர் தான் வருது. அப்போ ஒரு ஃபேக்டரில் 2வும் வரணும் 5வும் வரணும். அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் அதோட எண்டு எதில் முடியும்? 0ல் முடியும். இதை வந்து நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஏன்னா இதை நீங்கள் உங்களுக்கு பேசிக் புரிஞ்சு இதை சம்மா வேணால் நான் அடுத்த வர்ற சம்ஸில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இந்த சம்மா எப்படி போடணும்னு வேணால் நான் சொல்கிறேன். இப்போ இதை நடக்கிறனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதா? எந்த ஒரு நம்பர் என்ன வேணால் நம்பர் கேட்கட்டும். நான் 4 6ன்னு சொல்லியிருக்கேன். அவன் எந்த நம்பர் 7ஓ 8ஓ 9ஓ ஏதோ ஒன்று கேட்கட்டும். எது கேட்டாலும்
அதோட ஃபேக்டர் 5ம் 2ம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது 10 வரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது 0ன்னு எண்டில் முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? இப்போ புரியுதா? நான் என்ன சொன்னேன்னு தியரம் 1.1 அதில் காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு பார்த்தோம். அதை என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், டிவிசிபிள் பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். கிளியரா? இப்போ நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்கணும், HCFும் LCMும் பார்க்கலாம். ஓகேவா?